எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதனோட எக்ஸாம்பிள்ஸ் பத்தி நம்ம டீடைல்ஸா பார்த்துட்டு இருக்கோம். அதுல இப்ப நம்ம கேஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்குவோம். வாட் இஸ் கேஸ்ட்? அதனோட கான்செப்ட் என்ன? அதனோட ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ வாட் இஸ் கேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் அ ஹைரார்கியல் குரூப்பிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் ஹைரார்கியல்? ஹைரார்கியல்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஒருத்தரை மேல இருந்து கீழே, கீழ இருந்து மேல அப்படின்னு சொல்லி அடுக்கிறது தான் ஹைரார்கியல். அதாவது கீழ இருந்து மேல, மேல இருந்து கீழன்னு ரேங்கிங் பண்றது தான் ஹைரார்கியல் குரூப்பிங்னு சொல்றாங்க. ஸோ ஹைரார்கியல் குரூப்பிங் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அக்கார்டிங் டு தியர் சோஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் லைன் ஆஃப் ஒர்க். அவங்க சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை பொறுத்து, அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்து ஒரு இண்டிவிஜுவலை ரேங்கிங் பண்றது தான் ஹைரார்கியல் கேஸ்ட் சிஸ்டம்னு சொல்றோம். ஸோ இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்துட்டு இந்தியாவில் மட்டுமே ப்ரிவலண்டா இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். மற்ற கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்றப்போ இந்தியாவில் தான் கேஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா ரூட் ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கேஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொசைட்டியல் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் சொசைட்டியல் caste based societal segregation which is a part of Indian society's history and culture is what distinguishes this large and varied nation. இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இந்தியாவுக்குண்டான ஒரு ஒரு தனிப்பட்ட ஃபீச்சராகவே நம்ம வந்து கேஸ்ட் சிஸ்டத்தை சொல்லலாம். அது வந்து சமூகத்துல செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சமூகத்தை இவங்க வந்து இந்த இந்த லெவல்ல இந்த ரேங்கிங்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரேங்கிங்ல செக்ரிகேட் பண்றோமோ அதே மாதிரி சொசைட்டில இருக்கக்கூடிய பீப்புள்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் கேஸ்ட் சிஸ்டம். இந்தியன் கல்ச்சர் இஸ் அ பர்சன் ஐடென்டிஃபைட் பை தேர் கேஸ்ட் விச் ஆல்சோ டிட்டர்மைன்ஸ் தேர் சோஷியல் ஸ்டாண்டிங். அதாவது ஒரு தனி மனிதன் அவனோட கேஸ்டால அடையாளப்படுத்தவும் அறிமுகப்படுத்தவும் படுகிறான். ஒரு குழந்தை பிறக்கிறப்பவே அந்த குழந்தையோட கேஸ்ட் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுருது. அந்த குழந்தை வந்து தானா வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னோட கேஸ்ட்டை மாத்திக்கணும்னு நினைச்சா கூட ஒரு ரிலிஜன் எப்படி மாத்துறோமோ அந்த மாதிரி கேஸ்ட்டை மாத்த முடியாது இந்தியன் சொசைட்டில. ஸோ கேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு குழந்தை பிறந்தே அவங்களோட கேஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டிருது. அடுத்து கேஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி கொஞ்சம் புவரா இருக்கு. ஸோ நம்ம அதை என்னன்னு பற்றி பார்த்துருவோம். நம்ம இந்தியன் சொசைட்டில ஒரு பேசிக்கா பார்த்தீங்கன்னா 4 வந்து ரேங்கிங் 4 ரேங்கிங்ஸ் சொல்லலாம், இல்லை 4 செக்ரிகேஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே, மேல இருந்து கீழே. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு பிராமன், அதுக்கு அடுத்து சக்திரியா, அடுத்து வைஷ்யா அண்ட் சூத்ரா. இந்த அன்டச்சபிள்ஸ் பத்தி நம்ம கடைசியில பார்ப்போம். ஸோ வாட் இஸ் பிராமின்ஸ் அப்படின்னு, ஹூ ஆர் பிராமின்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீஸ்ட் அண்ட் அகடாமிக்ஸ் அப்படிங்கிறோம். நம்ம ஏன் அவங்க மட்டும் நம்ம பிராமின்னு சொல்றோம்னா இந்த சொசைட்டில வந்துட்டு செய்யக்கூடிய வேலையின் அடிப்படையில அவங்கள வந்து பிரிச்சு வச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த வேலையை செய்யக்கூடியவங்க எல்லாருமே பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரீஸ்ட் அதாவது கோயில்ல பூசை செய்பவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, புனிதமான விஷயங்களை பண்றவங்களும் அந்த விஷயங்களை படிச்சவங்களுமே சான்ஸ்கிரிட் ஆகட்டும் வேதம் படிச்சவங்க எல்லாருமே பிராமின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து சக்திரியா. வாட் இஸ் சக்திரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம காலத்துல நம்ம அந்த ராஜா காலத்துலன்னு சொல்றோம்ல, கைண்ட் ஆஃப் ராஜா அப்படிங்கிறவங்க அந்த போர் தொழில் செய்யறவங்களையும் சக்திரியான்னு சொல்லுவாங்க. அடுத்து வைஷ்யா. ஹூஸ் வைஷ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா வணிகம் தொழில் செய்யறவங்களையும் நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்றவங்களையும் வைஷ்யம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜாதியை சேர்ந்தவங்களா சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சூத்ராஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா சூத்ராஸ் ஆர் நத்திங் பட் தி காமனர்ஸ், பெசன்ஸ் அண்ட் சர்வன்ஸ். விவசாய கூலிகள் ஆகட்டும், அதுக்கு அடுத்து கீழே வேலை செய்யறவங்களாகட்டும், அதுக்கு அடுத்து சாதாரண மக்கள், பெரும்பாலான இந்த 3 விஷயத்துல வராதவங்க எல்லாருமே சூதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து வேலையின் அடிப்படையில் மட்டுமே பிரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆனா அது காலப்போக்குல அது வந்து ஒரு அடையாளமா கருதி அந்த வேலையை தாண்டி அந்த வேலை இப்ப வந்து நம்ம சாதாரணமா ஒரு பெசண்டா இருக்கவங்க ஒரு கட்டத்துல நல்ல இடத்துக்கு படிச்சு ப்ரீஸ்டா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது அதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே சோசியல் மொபிலிட்டி நடந்தே இருந்தாலுமே இப்ப அந்த விஷயங்கள்லாம் ஒரு நார்மலான விஷயம். ஆனா அந்த காலகட்டத்துல வேலையின் அடிப்படையில பிரிச்சது ஒரு கட்டத்துல ஒரு ஒரு ஆர்த்தடாக்சியா மாறி அந்த பல வருஷங்களாவே இந்த கேஸ்ட் சிஸ்டம் வந்து இந்தியன் சொசைட்டில ஒரு ஒரு ஸ்ட்ராங் பேஸ ஃபார்ம் பண்ணிருச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அன்டச்சபிள்ஸ் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். தீண்டத்தகாதவர்கள் யாருன்னா அவுட் ஆஃப் கேஸ்ட், ஸ்ட்ரீட் ஸ்வீப்பர்ஸ், லேட்ரின் கிளீனர்ஸ், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க, அதாவது தூய்மை பணியாளர்கள், துப்புரவு தொழில் மேற்கொள்றவங்க அப்படியே அந்த காலத்துல இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது பியூரிட்டி அண்ட் பொல்யூஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் படி பாத்தீங்கன்னா அன்டச்சபிள்ஸ் வந்து கீழே, அதாவது சோஷியல் ரேங்கிங்ல ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து கேஸ்ட் சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் பார்த்துப்போம். இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் 4 ஃபீச்சர்ஸ் இருக்கு. இந்த 4 ஃபீச்சர்ஸ் தான் மோஸ்ட்லி பேசிக் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹெரிடிட்டரி அப்படின்னா தலைமுறையா கடத்தப்படுறது. ஒருத்தவங்களோட கேஸ்ட் அப்படிங்கிறது
அவங்க பிறக்கும் பொழுதே நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த குழந்தை ஆணோ பெண்ணோ வந்து ஃபியூச்சர்ல வந்து ரிலிஜன் மாறுற மாதிரி caste வந்து மாத்த முடியாது. நோ மேட்டர் வாட்ஸ் ஒன் சொசைட்டியல் ஸ்டாண்டிங், caste is immutable. A person's caste status is inherited at birth. சொன்னேன் இல்லையா? அடுத்து hierarchy. What is hierarchy அப்படின்னு கேட்டீங்கன்னா, hierarchy is as I earlier said, என்னன்னா மேல இருந்து கீழே ஹையர் டு லோவரா நம்ம வந்து அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ல அடுக்கிறது தான் ஹைரார்கின்னு சொல்றாங்க. அந்த ஹைரார்கில வந்துட்டு மேல இருக்கவங்க வந்து டாமினன்ட் அப்படின்னு சொல்றாங்க, கீழே இருக்கவங்க இன்ஃபீரியர் சொல்றாங்க. அதாவது மேல இருக்கவங்க ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே அந்த மேல இருந்து கீழே வரவே அவங்களோட பவர்ஸ் வந்து கம்மியாகுது. அண்ட் தென் அவங்க வந்து மேல இருக்கவங்களுக்கு ஒபே பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து வருது. இந்த ஹைரார்கிங்கிறது இதன் அடிப்படையில செயல்படுது. ஸோ பிராமின்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டாப் மோஸ்ட் ஸ்கேல்ல அந்த டாப் மோஸ்ட் ஸ்பாட் இருக்காங்க எங்க அந்த ஸ்கேல்ல. ஸோ மேல பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ தே ஆர் டாமினன்ட் குரூப்ஸ் as well as அந்த untouchables அப்படிங்கிறவங்க கீழே பாட்டம் ஆஃப் த ஸ்பாட்ல நம்ம பார்த்தோம். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் இன்ஃபீரியர் குரூப்ஸ் ஆஃப் இந்த ஹைரார்கி. சரிங்களா? ஸோ பிராமின்ஸ் அண்ட் untouchables பார்த்தீங்கன்னா தே ஹாவ் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இன் பிட்வீன் டெம். அதுக்கடியில் ஒவ்வொருத்தவங்க அப்படி கீழே வர அதனோட ரேங்கிங் வந்து கம்மியாயிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேரக்டரிஸ்டிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோகேமி. ஒரு திஸ் alludes that customs whereby people are required to wed members of their own caste. அதாவது தான் பிறந்த குடும்பத்துல தான் பிறந்த கேஸ்டுக்குள்ள மட்டுமே தான் திருமணம் பண்ணிக்க கூடணும். ஒரு பிராமின் தான் பண்ணணும், ஒரு வைஷ்யா தான் பண்ணணும், ஒரு சக்திரியா தான் பண்ணணும், as well as ஒரு சூத்ரா தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த எண்டோகமி அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு இடத்துல அதாவது தன்னை விட மேல ரேங்கிங்ல இருக்கவங்களோ தன்னை விட கீழே ரேங்கிங் இருக்கவங்களோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை. they are not advised to do that. They are not advised to get married outside one tribe. இந்த விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்றதா எண்டோகமி அப்படிங்கிறாங்க. Those who break the law risk being shunned and losing their caste standing. அதாவது in case they break the law அப்படின்றப்போ அந்த விஷயத்தை மீறி ஒருத்தங்க அதனோட அவுட் ஆஃப் காஸ்ட்ல வந்துட்டு மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா they'll lose their caste. அதாவது அந்த கேஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க இழந்துருவாங்க, அந்த கேஸ்ட சார்ந்தவங்களாவே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றதுதான் இந்த கேஸ்ட் சிஸ்டம். அதுக்கு எண்டோகமி சிஸ்டம். பட் தீஸ் ரெகுலேஷன்ஸ் ஆர் ப்ரோக்ரஸிவ்லி ஆல்டரிங். வி ஹாவ் டு நோட்டிஸ் தட் என்னன்னா இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல ஈவன் இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய லவ் மேரேஜஸ் நடக்குது. அதுக்கு அடுத்து நிறைய கான்செப்ட் ஆஃப் மேரேஜஸ் நிறைய சேஞ்ச் ஆக இந்த எண்டோகமிங்கிற ப்ராக்டிஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அதனோட ஃப்ரீக்வன்சி வந்து இம்பாக்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஸோ இட்ஸ் ப்ரோக்ரஸிவ்லி ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு, மோடிஃபை ஆகிக்கிட்டே இருக்கு. ஆஸ் வெல் ஆஸ் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாடர்னைசேஷன் ப்ராசஸ் நடக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் நடக்குதுங்கிறத பொறுத்து இந்த விஷயம் வந்து ப்ரோக்ரஸிவ்லி ஆல்டர் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த ஒரு டாபிக் என்ன, அன்டச்சபிலிட்டி. அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறதுனா தீண்டத்தகாதமை அப்படின்னு சொல்றோம். ஒருத்தவங்களை தீண்டக்கூடாதுன்னு சொல்றோம் இல்லையா? இட் இஸ் ஆக்ட் ஆஃப் எக்ஸ்க்ளூடிங். அதாவது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல இருந்து ஒருத்தர் தனியா எடுத்து வச்சோம்னா அது வந்து அவங்களை அதாவது தனிமைப்படுத்துதல் அல்ல எக்ஸ்க்ளூட் பண்றதுன்னு சொல்றோம். So it is kind of untouchability. It's a kind of act of excluding a group from society through societal exclusion is known as untouchability. இங்க வந்து ostracism போட்டிருக்காங்க. ஸோ வாட் இஸ் கேஸ்ட் சிஸ்டம் வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது பீப்புள் ஃப்ரம் லோவஸ்ட் கேஸ்ட் அப்படிங்கிறவங்க, லோவஸ்ட் கேஸ்ட்ல இருக்கக்கூடியவங்க, அதாவது அன்டச்சபிள்ஸ், அதுக்குள்ள இந்த வேலை செய்யக்கூடியவங்க யாருன்னா தூய்மை பணியாளர்களாகட்டும், இல்ல வந்து கிளீனிங் ஒர்க் மேக் பண்றவங்க, இல்ல கூட்டுறவங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த வந்து மாமிசம் அந்த இடத்துல வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடியவங்க அன்டச்சபிள்ஸ் சொல்றோம். அந்த அன்டச்சபிள்ஸ் பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாமே பியூரிட்டி இல்லாத காரணத்தினால், வந்து பொல்யூஷனா இருக்கக்கூடிய காரணத்தினால், அதாவது அந்த வேலைகளை வந்து அவங்க பொல்யூட்டடா கருதுறதுனால அந்த வேலை செய்யறவங்களையும் அவங்க பொல்யூட்டடா கருதுறாங்க. ஸோ அதனால அவங்களை அன்டச்சபிள்ஸா ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம். இதுவும் ஒரு கேஸ்ட் சிஸ்டத்தோட ஒரு மெயின் ஃபீச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் இதெல்லாமே 4 பேசிக் ஃபீச்சர்ஸ். அண்ட் தென் இதுல பாத்தீங்கன்னா இதுல நிறைய இந்தியன் ஸ்காலர்ஸ் வந்துட்டு நிறைய ஒர்க்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MN ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும், GS குரே ஆகட்டும், இவங்க நிறைய பேர் வந்துட்டு இதனோட டாபிக்ஸ் எடுத்து இந்தியன் சோசியாலஜி பிறந்த காலத்துல, அதாவது ஃப்ரம் 1950s இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அனலைஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம் பத்தி நிறைய அனலைஸ் பண்ணி அதை வந்து டிஃபைன் பண்ணி தியரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. MN ஸ்ரீனிவாஸ் அப்படிங்கிறவர் தான் இதுல மெயின் தியரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அவர் வந்துட்டு சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆகட்டும், வெஸ்டர்னைசேஷன் ப்ராசஸ் ஆகட்டும், அதுக்கடுத்து
டாமினன்ட் கேஸ்ட் கான்செப்ட் ஆகட்டும், இது எல்லாமே அவர் ஃபார்ம் பண்ணி குடுத்தது. இந்த இடத்துக்கு கேஸ்ட்ட நம்ம படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. டாமினன்ட் கேஸ்ட் இஸ் நத்திங் பட் ஒரு குரூப் வந்து ஒரு சொசைட்டில டாமினன்ட்டா இருக்காங்க. அத பத்தி பேசுறது தான் டாமினன்ட் கேஸ்ட். இதெல்லாம் நம்ம வந்து அடுத்து வரும் கிளாஸஸ்ல நம்ம தெரிஞ்சுப்போம். As of now, the topic is over. Thank you.